தொகுதி மறுசீரமைப்பு குறித்து முக்கிய முடிவு எடுப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது தளத்தில் உள்ள கூட்ட அரங்கத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர்கள் கே.என். நேரு, தங்கம் தென்னரசு, துரைமுருகன் ஆகியோர் முன்னிலை வகித்த நிலையில் திமுக சார்பில் RS பாரதி, நாடாளுமன்ற உறுப்பினர் வின்சென்ட், அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், வக்கீல் இன்பதுரை, மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன், விசிக தலைவர் திருமாவளவன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த், திராவிட கழக தலைவர் வீரமணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராபுத்தரசன் என சுமார் 53 கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். பாஜக, நாம் தமிழர் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் பங்கேற்கவில்லை. தொகுதி மறுசீரமைப்பு என்ற சதியை முறியடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டின் பலம் குறைக்கப்படும் என்றும், தொகுதி மறுசீரமைப்பு எனும் கத்தி தென்னிந்தியாவின் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டுள்ளது. தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாடு மிகவும் பாதிக்கும். தமிழ்நாடு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்றும், மக்கள் தொகை குறைவாக இருப்பதால் தமிழ்நாட்டில் MP தொகுதிகள் குறைக்கப்படலாம். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாடு 8 மக்களவை இடங்களை இழக்கும் என்று தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே அபாயகரமான செயல் என்றும், தமிழ்நாடு எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்றத்தில் தற்போதைய உறுப்பினர் எண்ணிக்கை உயர்த்தப்படும் பட்சத்தில் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தற்போது நாடாளுமன்றத்தின் இரு வகைகளிலும் மாநிலங்களுக்கிடையே எந்த விகிதத்தில் தொகுதியின் எண்ணிக்கை உள்ளனவோ அதே விகிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநில தொகுதியின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என ஒன்றிய அரசை இந்த அனைத்துக் கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது. மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்மொழிந்தார். இதனைத் தொடர்ந்து தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கோரிக்கைகளையும் அவை சார்ந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லவும், மக்கள் மத்தியில் இப்பிரச்சினைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தென் மாநிலங்களிலிருந்து MP-க்களை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை அமைத்திட அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், தென்னிந்திய மாநில பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழுவை விசிக வரவேற்கிறது என்றும், தென் மாநிலங்களவை பிரதிநிதித்துவம், நிதி ஆணையத்தின் வரி வருவாய் பகிர்வு முறை குறித்தும் விவாதம் தேவை என தெரிவித்தார். மேலும் அமெரிக்காவில் இருப்பது போன்று அனைத்து மாநிலங்களுக்கும் சம எண்ணிக்கையில் உறுப்பினரை அளிக்க வேண்டும் என்றும், நிதி ஆணையம் வரி வருவாயை பகிர்ந்து கொள்வதற்கு கடைபிடிக்கும் அம்சத்தால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், தொகுதி மறுவரையில் தலித் சிறுபான்மையினர் வாக்குகளை சிதறடிக்கும் நடவடிக்கை இருக்கக்கூடாது என்று கூறினார். தேசம் அமெரிக்கா 100 ஆண்டுகளாக ஒரே எண்ணிக்கையை தான் அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கேயும் இதே பிரதிநிதித்துவ ஜனநாயகம்தான் நடைமுறையில் இருக்கிறது. எனவே நம்முடைய முதல் நிலைப்பாடு எண்ணிக்கையை மாற்ற வேண்டாம், இதே எண்ணிக்கையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டும். எண்ணிக்கை சமநிலை மாறக்கூடாது. 39 இடங்கள் நமக்கு இருக்கின்றன. எண்ணிக்கையை மாற்ற வேண்டாம் என்பதில் நாம் உறுதியாக இருப்போம். அதையே தொடர்ந்து வலியுறுத்துவோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தென்னிந்திய மாநிலங்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை அமைக்க தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார். அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கூட்டு நடவடிக்கை குழு. அது முதற்கட்டமாக தேவையானதாக கருதுகிறேன். எனவே அந்த கூட்டு நடவடிக்கை குழுவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது, ஆதரிக்கிறது. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான தீர்மானத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளதாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வபிரந்தகை தெரிவித்துள்ளார். மேலும் தென்னிந்திய MP-க்கள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு அமைப்பதற்கான நடவடிக்கையை விரைவில் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒன்றிய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் பேசும்போது சொல்லுகிறார், தமிழ்நாட்டிற்கு எந்தவித மாற்றமும் இருக்காது என்று சொல்வதை சில கட்சிகள் வழிமொழிகின்றன. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டிற்கு மாற்றம் இல்லை என்றால் உத்தரப்பிரதேசத்திற்கும் ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் உயர்த்த மாற்றோம் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஆகவே அவர்கள் என்ன திட்டமிடுகிறார்கள் என்பதை அனைவரும் அறிவோம். ஆகவே நாம் தமிழ்நாடு முதலமைச்சரோடு சேர்ந்து
அவர் எடுக்கும் முடிவுகளுக்கு தமிழ்நாட்டு உரிமை காக்க அனைவரும் ஒத்துழைப்போம். மாண்புமிகு முதலமைச்சர் முன்மொழிந்ததை நாங்கள் வழிமொழிகிறோம். எதிர்காலத்தில் ஒரு ஆபத்து உள்ளது, அதை வரவிடாமல் தடுப்பதற்கான நடவடிக்கையை வரவேற்கிறோம். மத்திய அரசிடம் வெளிப்படைத்தன்மை இல்லை, எல்லாவற்றிலும் மர்மமாக உள்ளது. மிக சிறப்பான நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாடு பெற்றுள்ளது என்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மிகப்பெரிய சிறப்பான பங்களிப்பை செய்திருக்கிறது. அப்படி ஒரு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய காரணத்திற்காக தண்டிப்பது என்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. இல்லை விகிதாச்சார அடிப்படையில், மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் தான் செய்ய முடியும் என்ற ஒரு மூர்க்கத்தனமான முடிவிற்கு மத்திய அரசாங்கம் வலிமையானால், அந்த மூர்க்கத்தை எதிர்த்து போராடுவதற்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு, மற்ற தென் மாநிலங்களும் கடுமையாக பாதிக்கப்படுகிறது, அவர்களையும் ஒன்றிணைத்து உரிமைக்காக நியாயத்திற்காக போராடி வெற்றி பெறுவதற்குள்ள முயற்சிகளை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். தென் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை விரைவில் கூட்ட வேண்டும் என கி வீரமணி தெரிவித்துள்ளார். பாஜகவுக்கு சொந்தமாக முடிவு எடுக்கும் உரிமை கிடையாது என்றும், RSS தான் அந்த முடிவை எடுக்கும், தமிழ்நாட்டின் நலனை பாதுகாக்க தவறமாட்டோம் என்பதை கூட்டத்தில் பங்கேற்காத கட்சிகள் உணர வேண்டும் என்று முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தெரிவித்தார். தமிழ்நாட்டு இது ஒரு கட்சியினுடைய கூட்டம் அல்ல, தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழ்நாட்டுடைய எதிர்காலம், மாநிலத்தினுடைய உரிமைகள் இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் தாங்கள் பங்கேற்க தவறிவிட்டோம் என்பதை பிறகாவது உணர வேண்டும். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நம்முடைய இடம் 39 மாற்றக்கூடாது, குறைக்கக்கூடாது. அப்படி குறைத்தால், மறுசீரமைப்பு செய்தால் 8 தொகுதிகளை நாம் இழக்க வேண்டி இருக்கும் என்பதை மிக தெளிவாக இங்கே எல்லோரும் எடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு விரைவில் இந்த தென் மாநிலங்கள், ஒத்த கருத்துள்ள மாநிலங்களை எல்லாம் அவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் தெளிவாக முன்மொழிந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டதைப் போல செய்ய வேண்டும். அதை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை, கடமையை தவறாக செய்வோம். தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படும் அனைத்து தென் மாநில முதலமைச்சர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து பேச வேண்டும் என்றும், ஒருமித்த கருத்தை உருவாக்கி ஒரு கூட்டமைப்பாக சென்று நாம் வலியுறுத்த வேண்டிய தேவை எழுந்துள்ளது என்றும், அப்போதுதான் இந்த பிரச்சினைக்கு உறுதியான தீர்வு கிடைக்கும் என்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவசரமும் அதற்கு முக்கிய காரணம், சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கோவையில் நாங்கள் மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கு ஒரு தொகுதி கூட குறைக்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார். ஆனால் இதே கருத்து உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கு நாங்கள் எவ்வளவு உயர்த்துவோம் என்று சொல்லவில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், மத்திய அரசு அவர்களுக்குள் இந்த மறுசீரமைப்பை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும், வரும் முன் காப்பது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டப்பட்டதை வரவேற்பதாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். மேலும் தொகுதி எண்ணிக்கையை உயர்த்தும் போது எந்த மாநிலங்களும் பாதிக்கப்படக்கூடாது என்று வலியுறுத்தினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.